பேஷண்ட்லி ப்ளாடிங் அப்படின்னு பேர். ப்ளாடிங் அப்படின்னா ஒருத்தர் நல்ல ஹெவியான வெயிட்டை தூக்கி தலையில் வச்சிட்ருக்கார். பயங்கரமான வெயிட், ஒரு 150 கிலோ வெயிட் இருக்குது. வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்கல்ல, அந்த வெயிட்டை தூக்கிட்டு நடந்தால் எப்படி இருக்கும்? ஒரு காலை பொறுமையாக தான் எடுத்து வைக்க முடியும். திரும்ப அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த காலை எடுத்து வைக்கணும். அது மாதிரி தடுமாறி மெதுவாக பொறுமையாக சுமையை சுமந்து கொண்டு நடத்தல் அப்படின்னு இன்றைக்கி தலைப்பு போட்டிருக்கு. The word weight in the King James version of Isaiah means to hope, to look to God for all that need. நம்பிக்கை என்ற வார்த்தை ஒன்று இருக்கிறது. ஹோப், நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அப்படி சொல்லி தான் நிறைய பேரை ஏமாத்துறாங்க. நம்புங்க, உங்களுக்கு நாங்கள் வரோம். இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேருடைய செல்ஃபோன்லேருந்து கடந்த 3 நாட்களாக ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருந்தது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், நானும் பொய் என்று தான் நினைத்திருந்தேன், ஆனால் எனக்கு கிடைத்தது, உங்களுக்கும் கிடைக்கும். இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணினால் 50,000 ரூபா பணம் அப்படின்னு. 50,000 ரூபா பணத்துக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் 25 பேருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கணுன்னே எல்லா கிறிஸ்டியன்ஸும் சர்ச்சில் இருக்க அத்தனை பேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நம்பிக்கை, எதில் நம்பிக்கை இருக்குது? ஏமாந்து போகிறதுல நம்பிக்கை. ரொம்ப பண ஆசை எல்லாருக்கும் இருக்குது. எளிதாக பணம் கிடைக்கணும், அதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. உழைக்காமல் ஈஸியாக பணம் கிடைச்சிட்டோம்னா சந்தோஷம். இப்படி மக்கள் மனதில் உள்ள ஆழத்தில் ஒரு எண்ணம் இருக்குது, எங்கேயாவது பணம் வந்துடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படியே நடந்து போகும்போது எங்கேயாவது ஒரு தங்க செயின் கிடைச்சிடாதா, எங்கேயாவது ஒரு கம்மல் கிடைக்காதா, ஒரு தங்கம் கிடைக்காதா, அந்த குப்பையில் இருக்கிற மூட்டையில் 1,00,000 ரூபா பணம் கிடைக்காதா, இப்படின்னு மக்களுடைய மனதிலே, ஆழ் மனதிலே எளிதாக கிடைக்கும் பணத்திற்கு ஒரு மோகம் இருக்குது. இதை தான் ஏமாத்துறவங்க பயன்படுத்திப்பாங்க. சார் நம்புங்க சார், கண்டிப்பாக கிடைக்கும், ஏற்கனவே எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு மெசேஜ் அனுப்ப இவனுங்க பாட்டுக்கு ஆளுக்கு 50 பேர் 100 பேருக்குன்னு அனுப்பிட்டுருக்கான். அவனுக்கு விளம்பரம் ஆகிக்கிட்டு இருக்கு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு. இது மாதிரி எனக்கும் அனுப்பி விட்றாங்க, ஃபார்வர்ட் பண்ணி மாற்றி ஏன்டா வம்பா போச்சுன்னா அந்த நம்பர்லாம் பிடிச்சி பிளாக் பண்ணி விட்டேன். ஏகப்பட்ட மெசேஜ் வருது, கிருஷ்ணா ஸ்வீட்ஸு கிருஷ்ணா ஸ்வீட்ஸு. இந்த நம்பிக்கை என்ற வார்த்தை இங்கே ஏசாயால என்ன சொல்லியிருக்குன்னா, இறைவனிடத்திலே நம்பிக்கை வையுங்கள் என்ற அர்த்தத்தில் இருக்குது. இறைவனிடத்திலே நம்பிக்கை வச்சா இறைவன் அப்படியே போகிற போக்கில் 1,00,000 ரூபா பணத்தை உள்ளே தூக்கி போட்டு போயிடுவார்ன்ற நம்பிக்கை வருமா? அங்கே நியாயமாக இருக்க வேண்டும். நியாயத்துக்கு மீறி எதுவுமே கிடைக்காது. அப்போ எதுக்கு இறைவனை கும்பிட்டுக்கிட்டு அப்படின்ட்டு எல்லோரும் விலகி போயிடுறாங்க. டு ஹோப் ஆர் டு லுக் டு காட் ஃபார் ஆல் தேட் வி நீட். நமக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் இறைவனிடத்திலே கேட்பது. நீங்கள் இறைவனிடத்திலே ஒன்றை கேட்டால் உடனே அது குறித்த வேலையை ஆரம்பித்து விடும். அதுக்கு குறுகிய நாள் ஆகும். இந்த வானத்தையே வில்லா வளைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரையும் உங்களுக்கான திசையில் வர்றதுக்கு ஒரு கால நிலை உண்டு. எல்லாவற்றிற்கும் சமயமும் தேவ செய்கையும் நேரிட வேண்டும் அப்படின்னு நீதிமொழிகளில் போட்டு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டீங்க அப்படின்னா, இறைவனிடத்திலே ஒன்றை கேட்கிறீர்கள் என்றால் அதை முழு நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் நீங்கள் கேட்கணும். அப்பொழுது நீங்கள் யோக்கியமானவரா அப்படின்னு பார்ப்பார். எவ்வளோ நீங்கள் யோக்கியமானவராக இருக்கீங்க, அல்லது நீங்கள் யோக்கியம் இல்லாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் அதை விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் திரும்புங்கள்னு அர்த்தம். திஸ் இன்வால்வ்ஸ் மெடிடேட்டிங் ஆன் ஹிஸ் கேரக்டர் அண்ட் ஹிஸ் ப்ராமிசஸ், ப்ரேயிங் அண்ட் சீக்கிங் டு க்ளோரிஃபை ஹிம். இதில் என்னென்னலாம் இருக்கிறது? இறைவனை நோக்கி பார்ப்பதிலே என்ன இருக்கிறது? அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்பது. அவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னு பார்க்குறார். அவருக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி ஒரு ராஜா இருக்கிறார், அல்லது இன்றைக்கி ஒரு பிரசிடெண்ட் இருக்கிறார், அல்லது பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்கிறன்னா ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு ஆலோசகர்கள் இருப்பார்கள். இந்த நீங்கள் அட்டாமிக் எனர்ஜியில் பார்த்திங்கன்னா அது ஒரு அட்வைசர் இருப்பார். அதேமாதிரி மிலிட்டரி அப்படின்னா அதில் ஒரு அட்வைசர் இருப்பார். நேவி அப்படின்னா அதில் ஒரு அட்வைசர் இருப்பார். ஏர்ஃபோர்ஸ் ஒரு அட்வைசர் இருப்பார். சயின்ஸ் அட்வைசர் இருப்பார். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அட்வைசர் இருப்பார். அந்த அட்வைசருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க.
இவங்கெல்லாம் சேர்ந்து ஆலோசனை சொன்னோடனே அதன் அடிப்படையிலே ஒரு முடிவை எடுப்பாங்க. அப்படி யாரேனும் ஆலோசகர் இல்லாத ஒரு துறை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நிபுணர் குழுவை அமைப்பாங்க. அந்த நிபுணர் குழு அமைத்து அவர்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து ஆராய்ந்து ஒரு அறிக்கை அளிப்பார்கள். இப்போ சமீபத்தில் நம்ம விஜய் கட்சியில் 41 பேர் செத்துக்கிட்டாங்கள்ல, அதுக்கு முன்னாடி எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இல்லை, பொதுவெளியிலே எப்படி கூட்டங்களை நடத்த வேண்டும் அப்படின்னு. ஒரு 40,000 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குமா, அவங்களுக்கு காற்றோட்டமான பகுதிகளிலே இருப்பார்களா அப்படின்றதெல்லாம் அமைக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இப்போ அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சிலாம் அரசியல் மாநாடு போடும்போது ஊருக்கு வெளியே ஒரு பெரிய திடலில் போடுவாங்க. அங்கே தேவையான தண்ணீர் வசதி, கழிவறை வசதி எல்லாம் செஞ்சு ஏற்பாடு பண்ணுவாங்க. வாகனங்கள் போக்குவரத்துக்குரிய வசதிகளை செய்வாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இல்லாதனால என்ன பண்ணாங்க, ஒரு நிபுணர் குழுவை ஆரம்பித்து அவங்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு நிபுணர் குழுவை அமைச்சாங்க. இதுதான் நம்ம அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை சொல்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இறைவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு யாரும் தேவையில்லை. அவர் ஆலோசனை கர்த்தா, அவரிடத்துல தான் எல்லா ஞானமுமே இருக்கிறது. அதை தான் இன்றைக்கி ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவர் அப்பேற்பட்ட சகல ஞானமும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவருக்கு யார் ஆலோசனை சொல்கிறது, போய் மலையை நீ நிறுத்தி இவ்வளோ வைக்கணும்னு சொன்னியா, இல்லை கடலை இப்படி கட்டு பண்ணணும்னு சொன்னாரா, காற்று இப்படி இருக்கணும்னு சொன்னியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். 40ஆம் அதிகாரத்தில் தான் சொல்கிறார். The word wait in the King James version of Isaiah 40:31 means to hope, to look to God for all that we need. This involves meditating on His character and His promises, praying and seeking to glorify Him. இம்மட்டுமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்திருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். அதற்காக ஆண்டவரை துதியுங்கள். இப்போ ஒரு புதுசாக ஒரு கிறிஸ்தவம் வந்திருக்கு. பழசெல்லாம் பார்க்கக்கூடாது, புதிதாக பின்னானவைகளை விட்டு விட்டு முன்னானவைகளை நாடின்ற வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பழசையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, புதுசாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு போகுது. பழசை நீங்கள் பார்க்கலைன்னா எப்படி ஆண்டவரை துதிப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலையிலிருந்து எந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை என்றால், வரலாறு என்ற பாடமே சமுதாயத்தில் இல்லைன்னா எப்பேற்பட்ட முன்னேற்றத்தை நீங்கள் போவீங்க? இன்றைக்கி வரலாறை வச்சுட்டு சில பேர் முட்டாள்தனமாக நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு ஒரு தலைப்பில் இதுக்காக செஞ்சான் அதுக்காக செஞ்சான், வாங்க நம்ம பின்னாடியே போவோன்னு மாடை வச்சு தான் உழணும் அப்படின்னு ஒரு விவசாய குழு கிளம்பியிருக்கு. டிராக்டர்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒரு விவசாய குழு கிளம்பியிருக்கு. நவீன உரங்களை எல்லாம் போடக்கூடாது, மாட்டு சாணியை தூக்கி கொண்டு போடணும், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழணும், அதனால் நாங்கள் ஐடி கம்பெனி வேலையெல்லாம் விட்டு இங்கே வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், ஆடு மேய்ச்சிட்ருக்கோன்னு சில குரூப்பு கிளம்பியிருக்கு. பின்னாடி போவோம், 2000 1910க்கு போவோம், 1810க்கு போவோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் குடி எப்படி இருந்தது, பனை மரத்தில் ஏறி கல் இறக்குனது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தலைவர் கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லிஃப்ட்டு போடுறாரு பனை மரத்துக்கு. இங்கே கீழேருந்து மேலே போடுறதுக்கு லிஃப்ட்டு கட்டி அதில் போய் பழனி இறக்கி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. அவன் மரத்தில் காலை வச்சு ஏறினான்னா இவர் லிஃப்ட்டை போட்டு ஏறுறார். மக்களை சூனியமாக்குகிற தவறான புரிந்து கொள்ளுதல் வரலாறு பற்றி. வரலாறு எதுக்கு இருக்குன்னா, வரலாற்று பிழைகளை திருத்தி கொள்வதற்காக வரலாறு. அதே மாதிரி பின்னானவைகளை நீங்கள் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். எந்த மோசமான நிலையிலிருந்து நான் எந்த நல்ல நிலைக்கு வந்தேன், அதுக்கு ஆண்டவரை துதிக்கணும். பரவாயில்ல ஆண்டவரே, அந்த மோசமான நிலையில் நல்லா தான் இருந்தோம் அப்படின்னா இந்த எகிப்திலிருந்து வந்த இஸ்ரேல் மக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு தினமும் இலவசமாக உணவு கொடுத்தார், ட்ரெஸ்ஸு அழுக்காகலை, செருப்பு கிளியலை, தலைக்கு என்ன தேவையில்லை, குளிக்க வேண்டியதில்லை, நாள்தோறும் அவர்களை ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் அங்கேருந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. அவருடைய மனது அங்கேயே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேருடைய மனது அங்கேயே போகுது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இழிவான நிலையிலிருந்து இப்படி வந்ததுக்காக ஆண்டவரை துதியுங்கள், அதை மறக்காதீர்கள். அதான் பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. பஸ்கா பண்டிகை அன்றைக்கி தான் இயேசு கிறிஸ்து மறிக்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்துவை இன்றளவு நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து செத்து 2025 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ஆள் செத்ததையா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறான். என்ன பண்ணுறான், இந்த மக்களை மேலாடை போடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருந்தது, பொது வழியிலே நடக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்தது. அதெல்லாம் எதிர்த்து போராடி மேலான நிலைக்கு வந்ததுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க,
பழசெல்லாம் ஏன் பேசுகிறீங்க, அதெல்லாம் அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் மறந்துடுங்க அப்படிங்க. எப்படி மறக்க முடியும்? எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு இறைவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நினைத்து அவரை நீங்கள் துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். த வேர்ட் ரெனியூ மீன்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் as taking off old clothes and putting on new. புதுப்பித்தல் என்ற இந்த வார்த்தைக்கு மாற்று என்று அர்த்தம். எதை மாற்றுவது? பழைய அழுக்கடைந்த சட்டைகளை எடுத்துவிட்டு புதிய சட்டைகளை போட்டுக்கொள்வது. அதான் தமிழக பண்டிகைகளில் ரொம்ப முக்கியமான பண்டிகை தமிழர் திருநாள். மற்றதெல்லாம் ஆந்திரா திருநாள், கேரளா திருநாள் அப்படி இருக்கா? தமிழர் திருநாள்னு மட்டும் தனியாக வச்சுருக்கான். பொங்கல் பண்டிகை அப்படின்னு. அந்த பொங்கல் பண்டிகையில் என்ன பண்ணுறாங்க? பழையன கழிதலும் புதியன புகுதலும். வீட்டில் இருக்க பழைய ஜாமான், ஜட்டு, பானை, பாய் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. பழைய துணிமணிகள்லாம் தூக்கி, ஆகாத துணிமணிகள், போர்வையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. புதிதாக வாங்கி வீடுகளுக்கு வெளியே எடுத்து அன்றிலிருந்து புதிதான வாழ்க்கை. அந்த பழையதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொளுத்தி விடுவாங்க, போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான்? கிறிஸ்டியனு ரொம்ப புத்திசாலி. பழைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு ஏழை மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது வேறு பெருமை பேத்திக்கிறான். இதெல்லாம் மகா தவறான செயல். வெளிநாட்டிலேருந்து பழசு வந்துச்சு, இவங்கெல்லாம் பழசை கொண்டு போய் அடுத்தவங்க கொடுக்குறாங்க. பிச்சைக்காரர்களை பிச்சைக்காரர்களாக வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம், இதெல்லாம் தவறான எண்ணம். தமிழர்களில் அப்படி இருக்காது. பழைய துணிகளை எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு அதை கொளுத்தி விட்டு புதிய உடைகளை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதா ரெனியூ அப்படின்னு அர்த்தம். We exchange our weakness for his power. நம்முடைய பழைய குணாதிசயங்களை அவருடைய வல்லமையை பெற்று மாற்றிக்கொள்கிறோம். முன்பு ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது அரசாங்கத்தை கலக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி தானே சொன்னாங்க அப்போஸ்தலர்களை பார்த்து. மீன் பிடிக்கிறார்களும் சாதாரணமானவங்களும் இருந்தாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன்னா அப்பேற்பட்ட வல்லமையை ஆண்டவர் கொடுத்தார். As we wait before him, God enables us to soar when there is a crisis, to run when the challenges are many, and to walk faithfully in the day-by-day demands of life. அன்றாட வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகள் இருக்கோ அவை எல்லாவற்றையும் இறைவனுடைய செயலால் நடத்தி கொள்ள ஆண்டவர் நம்மளை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஏதாவது முக்கியமான பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் இறைவன்கிட்ட போய் கேட்கணுங்க. டெய்லியும் இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன வந்தாலும் நம்புவேன், எது வந்தாலும் நம்புங்க. உங்களுடைய அன்றாட தேவைகள் அனைத்திற்கும் பிரச்சனை வருது, ஒரு சவால் வருகிறது அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆண்டவரை நம்புங்கள். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அப்போ தான் நெருங்கிய தொடர்பு இருக்கும். நீங்கள் படிக்கிறீங்க, நடுவில் டெஸ்ட்டு வச்சா எப்படி இருக்கும்? அப்போ தான் உங்களால் கரெக்ட் பண்ணிக்கிட்டே போக முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். டெஸ்ட்டே வைக்காமல் இப்போ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மோக் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்களா? ஐஏஎஸ் இப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லாம் மோக் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க பாரு. அப்படி இருக்கும்போது அந்த மோக் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, எப்படி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க இல்லையா? As we wait before him, God enables us to soar when there is a crisis. பிரச்சனைகள் வரும்போது மேலே ஏறி போக நமக்கு உதவுகிறார். To run when the challenges are many. சவால்கள் நமக்கு மிகுந்திருக்கும் போது தடையில்லாமல் ஓடச் செய்கிறார். And to walk faithfully in the day-by-day demands of life. It is much harder to walk in the ordinary pressures of life than to fly like the eagles in a time of crisis. அன்றாட பிரச்சனைகளிலே, நெருக்கடிகளிலே நாம் நடப்பதே மிக கடினம். ஆனால் எப்படி நீங்கள் பிரச்சனை வரும்போது பறந்து போவீர்கள்? இது இறைவனால் மட்டும்தான் முடியும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனை, ஒரு படிப்பில் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கா, ஆண்டவரிடத்தில் முழங்கால் போட்டு ஜெபிங்க. தீர்வு அவரிடத்திலே இருக்கிறது, ஞானம் அவரிடத்திலே இருக்கிறது. அப்படி அவர் நம்மளை காப்பாற்றுறாரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, உங்களை நான் அதிக ஞானமுள்ளவர்களாக்க முடியுமோ இல்லையோன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தனிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா
நீங்கள் டெய்லி அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான் இல்லையா? யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த லிங்க்கு எங்கேயுமே போகவே இல்லை. அப்படி தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி பவுல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பட்டயங்களிலும் சாவிலும் நாசமோசிப்பிலும் சிறையிலும் என்னென்ன பாடுகளிலும் அவரை விட்டு விலகவே இல்லை. ஆபிரகாம், யோபு, எப்தா, பாராக், சாம்சன் வரிசையாக சொல்லிட்டு வர இவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படிங்க. ராகாப்லேருந்து எல்லா ஏஸ்தர்லேருந்து இன்னும் எத்தனை பேரை நான் சொல்லணும். அதுக்கப்புறம் பின்னால் வந்த அகஸ்டின், இவங்க எல்லாமே பாருங்கள் ஆண்டவருடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. அவங்களாம் எப்படி ஆண்டவரிடத்திலே நடந்தார்கள். அதேமாதிரி பில்லி கிரஹாம், அது பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி இந்த ஹர்லான் பாப்போ அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அதே மாதிரி அந்த பெந்தேகோஸ்தே சர்ச்சை ஆரம்பித்த இவர் நம்ம சவுத் கொரியாவில் பால் யாங்கிச்சோ, இவங்களாம் பாருங்கள் இப்பேற்பட்ட விஷயங்களை அவர்கள் நடத்தினார்கள். இறைவனோடு நடந்து போனார்கள். அன்றாட வாழ்க்கையிலே நாம் இறைவனோடு பேசிக்கொண்டு இறைவனோடு நடந்து போக முடியும். தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய அசுத்தமான வழிகளிலிருந்து விலகி நேர்மையான வழியில் கேட்டால் தான் நடக்கும். ஆண்டவரே எனக்கு 10 பவுன் செயின் கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் நீங்கள் ஜெபிக்கவே முடியாது. ஆண்டவரே எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு பணம் கொடுத்தா எல்லாத்தையும் நான் தீர்த்துருவேன், இப்படிலாம் நீங்கள் ஜெபிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்க வேண்டிய முறையை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அதான் இறைவனுக்கு உகந்த ஜெபம். இறைவனுக்கு புத்திமதி சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் ஜெபத்திலே வைக்கக்கூடாது. ஆண்டவரே நான் நல்லா படித்து நான் பாஸ் ஆகி பெரிய லெவலில் வரணும், இப்படிலாம் நீங்கள் ஜெபிக்காதீங்க. ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்கிறீங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி உம்முடைய பெயரை யார் சொன்னாலும் மகிமைப்படும்படியாக என்னை உயர்த்தும். இதுதான் சரியான ஜெபம். ஆண்டவரே எனக்கு இந்த நரம்பை சரி பண்ணுங்கள், இந்த காலை சரி பண்ணுங்கள், இந்த பக்கம் ரத்த ஓட்டம் நல்லா போகிற மாதிரி செய்யுங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்காதீங்க. மகாபெரிய முட்டாள்தனம் இது. ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி என்னை சுத்தமாக்கும். இதுதான் ஆண்டவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெவ்வேறாக இருக்கலாம் அப்படி சொல்கிறார். ஐ கேன் பிளாட் செட் வில்லியம் கேரி, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன். அப்போ தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் இழந்து போய் இயேசு கிறிஸ்துவுக்காக நின்ற வில்லியம் கேரி வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே நீங்கள் நீ என்ன நடந்தாலும் நான் தடுமாறி சுமையை சுமந்து கொண்டு என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். தட் இஸ் மை ஒன்லி ஜீனியஸ். ஐ கேன் persevere in any definite pursuit to this I owe everything. எவ்வளோ கஷ்டமான பிரச்சனைகள் வந்தாலும் நான் நடந்து செல்வேன், உம்மோடு கூட நடந்து செல்வேன், நீர் எனக்கு பக்க பலமாயிரும் அப்படின்னு சொல்கிறது. The greatest heroes of faith are often those who are patiently plodding. என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு வழி விலகாமல் நடந்து போனவர்கள் தான் முடிவிலே மிகப்பெரிய ஒரு விசுவாச தகப்பனாக நமக்கு மாறினார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சூழ்நிலை வந்தாலும் முற்றும் முழுதுமாக அவரை நம்பி நாம் நடந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். As we wait on the Lord, He enables us not only to fly higher and run faster, but also to walk longer. Blessed are the plodders, for they eventually arrive at their destination. அப்போ என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் இறைவனோடு நடந்து போவர்கள் என்ன பண்ணுறாரு? அதான் இன்றைக்கி ஏசாயாவில் படித்தோம்ல, அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள். நிச்சயமாக அவர்களை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைப்பார். இப்பொழுது நமக்கு இந்த காலத்திலே நாம் தடுமாறுவதாக தெரியும். ஆனால் உங்களை உயர்த்தி மிக உயர்ந்தமான இடத்திலே வைப்பதற்காகத்தான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நிறைய எக்ஸாமினேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும், நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே வரும், நிறைய டெஸ்ட்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் வில் கம் இன் அவர் லைஃப். இதையெல்லாம் பார்த்து நாம் சோர்ந்து போய் விலகி போனால் பரீட்சையெல்லாம் எழுத முடியாதுங்க, சும்மா பொழுதன்னைக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பைரண்ட் சொன்னால் ஐஏஎஸ் ஆக முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. எதற்கு? அந்த சோதனைகளெல்லாம் சகித்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வரலாற்று பின்னணியத்திலிருந்தே பாடங்களை கற்றுக்கொண்டு ஞானம் அடைந்தால்தான் நேர்மையான ஞானமுள்ள புத்திசாலியான ஒரு மனிதன் நமக்கு கிடைப்பான். இதெல்லாம் உணர்ந்து கொண்ட அநேக அதிகாரிகள் நமக்கு உண்டு.
இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நியாயமாக நடக்கிற அரசியல்வாதிகள், தலைவர்கள் நமக்கு உண்டு. அவர்களை பின்பற்றி செல்ல வேண்டும். அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதிரிகளுக்காக மட்டுமே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல தலைவர்களுக்காக ஏன் நன்றி சொல்லலை? ஏன் அவர்களை போய் பார்க்கல? இப்போ இன்றைக்கி மோகன் சி லாசரஸ் எடுத்துக்கோங்க, டிஜிஎஸ் தினகரன் எடுத்துக்கோங்க. பொட்டி பொட்டியாக பணத்தை எடுத்துக்கொண்டு போய் பிரதமர் மோடிகிட்ட கொண்டே கொடுத்தாங்க. ஏன்? அவர் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாருன்னு பயம். இறைவனுக்காக பயந்து நடிக்கிற அரசியல் தலைவர்களை ஏன் போய் பார்க்கவில்லை? யோசிச்சு பாருங்கள். அவருடைய மனதும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பணம் சம்பாதிப்பதிலே குறியாக இருக்கிறது. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே இல்லை. ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அந்தந்த மரம் அதன் கனியினாலே அறியப்படும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த மரத்தில் இருக்க பழத்தை பிடிச்சி தின்னா நல்ல மரமா என்னன்னு தெரிய போகுது. என்னையா பெரிய நல்ல மரத்தை கண்டுபிடிக்கிற வித்தியாசம் இருக்குது? ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்தில் இளநீர் நல்லா சுவையாக இருக்குமா அல்லது கசப்பாக இருக்குமான்னு எப்படி? இங்கேருந்து லேசர் பீம் செலுத்தி அதோட சைஸை பார்த்து, உள்ளே இருக்கிறத ஸ்கேனிங் பண்ணி, அதோட டேஸ்ட்டை பார்த்து, கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்து அப்படி கண்டுபிடிக்கணுமா? இளநீயை வெட்டி குடித்தா தெரிய போதே. இதான் விஷயம். நம்முடைய ஊழியக்காரர்கள் எப்பேற்பட்டவர்கள், நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது நம்முடைய பண்பினாலே தெரியும். நம்ம ஆண்டவருக்கு உண்மையான இடத்தை கொடுக்குறோமா? தியானம் பண்ணுறோமா? ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறோமா? அதன்படி செயல்படுகிறோமா? ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டோமா? நாம் பிரச்சனைகளில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரா? அப்படி உதவி செய்யவில்லை, நமக்கு தனிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவராகவே இருக்காதீங்க, போயிடுங்க. நீங்கள் கர்த்தரில் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவ்வளோதான். நீங்கள் யாரை சேவிப்போம் என்பதை முடிவு பண்ணுங்கள். கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதீங்க. பழையபடி தாய் மதம் திரும்பி போய்விடுங்கள். அதான் சொல்கிறார். விசுவாசம் இல்லை அப்படின்னா பாரத்தை சுமந்து நடக்கக்கூடிய சுய அனுபவம், தனிப்பட்ட அனுபவம் இறைவன் மீது இல்லை என்றால் எதற்காக இங்கே வர்றீங்க? அதான் ஏசாயா 40, 41, 42 கேட்குறார். சம்திங் டு பாண்டர். வாட் டு யூ ஃபைண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் அபவுட் வெயிட்டிங் அப்பான் அண்ட் ஹோப்பிங் இன் த லார்ட்? வை? இறைவனிடத்திலே நம்பிக்கை வைத்து அவரை பற்றி நடப்பதில் எது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஏன்? இது உங்களுடைய சிந்தனைக்காக கொடுத்துருக்காரு.